வணக்கம். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தையும் என்னுடைய அனுபவத்தின் ரீதியாக நான் கண்டுபிடித்த விஷயங்களை நான் அதிகமாக ஆராய்ச்சி செய்தது 2 ஜாதகங்களை மணமகன் ஜாதகம் மணமகள் ஜாதகத்தை ஜாதகப்படி பொருத்தம் பார்ப்பது எப்படி என்பதை பற்றி தான் ஆராய்ச்சி அதிகமாக செய்துள்ளேன். இப்போது என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே அனைத்தும் என்னுடைய சொந்த முயற்சி, சொந்த ஆராய்ச்சி தான். இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி பொருத்தம் பார்க்கணும் அப்படின்றத உதாரண ஜாதகங்களோட பார்ப்போம். இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்த ஒரு பெண்ணோட ஜாதகம் இது. மேஷ லக்னத்தில் பிறந்த ஒரு பெண்ணோட ஜாதகம் இது. அது 21/1/85 பிறந்திருக்கு. லக்னத்துக்கு 2ல் ராகு, 8ஆம் இடத்துல சனி கேது இருக்குது. 8ஆம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம். சனி ஒரு குறை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். கேது என்பது ஞானி. இந்த 2 கிரகமும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் திருமணம் ஆகலை, தான் லேட்டாகுது. 9ஆம் இடத்துல புதன் இருக்குது. 10ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், குரு இருக்குது. 11ஆம் இடத்தமான பாதகஸ்தானம். இந்த மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அதில் சுக்கரனு செவ்வாயும் இருக்குது. பொதுவாக சுக்கரனு செவ்வாயும் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த ஜாதகத்துக்கு திருமணம் செய்து வச்சா ஒற்றுமையாக இருப்பாங்க, பிரிவு என்பது வராது. இந்த ஜாதகத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால், லக்னத்துக்கு பொருத்தம் பார்க்குறோம். இப்போது மேஷ லக்னத்துக்கு பாதக லக்னம் கும்ப லக்னம். அதனால் கும்ப லக்னம் இதுக்கு ஆகாது. கும்ப லக்ன ஜாதகத்தை இதுக்கு பார்க்கக்கூடாது. அடுத்தது மேஷ லக்னம் சிம்ம லக்னத்துக்கு ஆகாது. சிம்ம லக்னத்துக்கு இந்த மேஷ லக்னம் பாதக லக்னம். அதனால் லக்னத்தில் அவாய்ட் பண்ண வேண்டியது, தவிர்க்க வேண்டியது கும்ப லக்னமும் சிம்ம லக்னமும். மீதி உள்ள இரட்டைப்படை வீடுகள் லக்னம் தான் பொருந்தும். ரிஷப லக்னம், கடக லக்னம், கன்னி லக்னம், விருச்சிக லக்னம், மகர லக்னம், மீன லக்னம், இந்த 6 லக்னம் தான் பொருந்தும். இந்த 6 லக்னத்தில் பிறந்த ஆண் ஜாதகத்தை இதோடு சேர்க்கலாம். அதை அடுத்தது ராசி பொருத்தம். இது லக்ன பொருத்தம்னு சொல்கிறது. ராசி பொருத்தம். இந்த ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்கு பாதக ராசி விருச்சிக ராசி. அதே போல் ரிஷப ராசிக்கு பாதக ராசி மகர ராசி. நீங்கள் எனக்கு கெட்டவங்களாக இருந்தேன்னா, நான் உங்களுக்கு கெட்டவங்களாக இருந்தேன்னா, ரெண்டும் ஆகாது தானே. அதனால் ரிஷபராசியும் விருச்சிக ராசியும் ஒதுக்கிடணும். ஒதுக்கிட்டு இரட்டைப்படை ராசிகள் மட்டும் பொருந்தும். இதுக்கு இரட்டைப்படை ராசிகள் எது? கும்பராசி, தனுசு ராசி, மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, இந்த 6 ராசிகளும் பொருந்தும். அதில் உள்ள நட்சத்திரங்கள் அனைத்துமே பொருந்தும். அது ரட்சி பொருத்தம் இல்லைன்னாலும் பரவாயில்லை. அதனால் தாராளமாக இந்த 6 ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பொருந்தும். முதல்ல குறிப்பிட்ட மாதிரி 6 லக்னங்களில் உள்ள பொருந்தும். அடுத்தது கிரகமைப்பு பார்க்கும்போது 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி கேது இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது. சனி ராகு இருக்கக்கூடாது. அதனால் 8ஆம் இடம் சனி மட்டும் தனியாக இருக்கலாம். அடுத்தது உத்தரக்காரகன் குரு சூரியனோட சம்மந்தப்பட்டதுனால இதில் குழந்தை பாக்கியம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதுவும் சனியினுடைய பார்வையில் இருக்குது. குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிறக்கத்தில் குறைபாடு ஏற்படைய வாய்ப்பு உண்டு. அதனால் மாப்பிள்ளை ஜாதகத்தில் குரு பகவான் தனித்து சனி பார்வையில் இல்லாமல் இருக்கணும். அது மிக முக்கியம்.
அதுக்கடுத்தது இதில் பாதிக்கப்பட்ட கிரகங்கள் சுக்கிரன், செவ்வாய். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் ஆண் ஜாதகத்தில் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. சூரியனோட சுக்கிரன் சேரக்கூடாது, சூரியனோட செவ்வாய் சேரக்கூடாது, சூரியனோட செவ்வாய் சேரக்கூடாது, சூரியனோட சுக்கிரன் சேரக்கூடாது, ராகுவோட சுக்கிரன் சேரக்கூடாது, ராகுவோட செவ்வாய் சேரக்கூடாது. சேராமல் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ இரட்டைப்படை வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகத்துக்கு பொருந்தும். அப்படிப்பட்ட ஜாதகம் வரும்போது தான் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் செய்யணும். அதனால் இது மிக மிக முக்கியம். இதில் பாதிக்கப்பட்டது எதுவுமே அதில் பாதிக்காமல் இருக்கணும். மேலும் 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னா ராகு விஷத்தன்மை வாய்ந்தது. பேச்சு ஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ஆண் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் 2ஆம் இடத்தை பார்க்கும். அதனால் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இதையும் கவனமாக பார்க்கணும். பஞ்சபூத கிரகம் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டால் இன்னொரு ஜாதகத்தில் பாதிக்காமல் இருக்கணும். லக்னங்களில் இரட்டைப்பட லக்னம், இரட்டைப்பட ராசி பொருந்தும். ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த இடத்துல ஒரு ஜாதகத்தில் பாதிப்பு ஏற்பட்டால், பாதிக்கப்பட்டு இருந்தால் இன்னொரு ஜாதகத்தில், அதாவது பெண் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆண் ஜாதகத்தில் பாதிக்காமல் இருக்கணும். ஆண் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் பெண் ஜாதகத்தில் பாதிக்காமல் இருக்கணும். இப்படி பொருத்தம் பார்த்தா தான் இது ஜாதக பொருத்தம்னு பேர். இப்படிலாம் அமையுமாங்க அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக அமைக்க முடியும். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் பார்க்குது. இதான் நான் சொல்கிறேன். அந்த ஆண் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை செவ்வாய் சனி பார்க்காம இருக்கணும். அது மிக மிக முக்கியம். இந்த ஜாதகத்தில் 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் பார்க்குது. ஆக புத்திரஸ்தானம் வீக்காக இருக்குது, புத்திரஸ்தானமும் வீக்காக இருக்குது. புத்திரக்காரகன் குருவும் நீச்சமாக இருந்து சூரியனோடு சேர்ந்துருக்கு. அதனால் குழந்தை பிறகுறது பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஜாதகம் இது. அதனால் மாப்பிள்ளை ஜாதகத்தில் 2ஆம் இடம், 5ஆம் இடம், புத்திரக்காரகன் குரு, களத்திரக்காரகன் சுக்கிரன், மாங்கல்யக்காரகன் செவ்வாய், 8ஆம் இடம், இந்த இடங்கள் பாதிக்காமல் இருந்தால் தான் அது பொருத்தமான ஜாதகம். அதுமாரி ஜாதகத்தை சேர்த்தாக்கா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியாக வாழ்வாங்க. இதன்படி பார்த்து திருமணம் செய்யணும். இதுதான் முக்கியம், மிக மிக முக்கியம். இதுதான் ஜாதகப்படி திருமண பொருத்தம் பார்க்குறது. இதுவரையும் யாரும் ஜாதகப்படி பொருத்தம் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கடந்த 25 ஆண்டுகளாக இதன்படி தான் பொருத்தம் பார்க்குறேன். எல்லா திருமணமும் நன்றாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தயவுசெய்து இதுமாரி பொருத்தம் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.